நிறைய பேர் வந்து யோருயிச்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் டீமன் ஸ்லேயர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிஜமாக பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் கார்ப்பரேஷன் அப்படின்றது வந்து யோருயிச்சி பிறக்கிறதுக்கு முன்னாடி பல 100 வருஷமாகவே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா எப்போ மூசான் வந்து ஒரு டீமனாக மாறினானோ, எப்போ இந்த உபியாஷிக்கு ஃபேமிலிக்கு இந்த கர்ஸ் வந்துச்சோ, அப்பத்துலேருந்தே மூசானையும் அவனோட டீமன்ஸையும் கொல்லணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டீமன் ஸ்லேயர் கார்ப்பரேஷன். யோருயிச்சிக்கு முன்னாடி இந்த டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மல் சாமுரைஸ் மாதிரி தான். நம்மளோட மாடர்ன் டே டீமன் ஸ்லேயர்ஸ் அளவுக்கு அவங்களுக்கு வந்து பவரோ இல்லை சூப்பர் ஸ்பீடோ எதுவுமே கிடையாது. இதனால பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த டீமன் ஸ்லேயர்ஸ் டீமன்ஸ் கூட சண்டை போடவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஹையர் லெவல் டீமன்லாம் வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, மொத்த பேரும் காலி தான். யோருயிச்சி இருந்த டைம் பீரியட் தான் வந்து செங்கோக்கு ஏரா. இந்த செங்கோக்கு ஏராவை தான் வந்து கோல்டன் ஏரா ஆஃப் டீமன் ஸ்லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் வந்து பிரீத்திங் டெக்னிக் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி நிறைய டீமன் ஸ்லேயர்ஸ் வந்து பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன பிரீத்திங் டெக்னிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் பிரீத்திங். அது கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்லை, நம்ம தலைவர் யோருயிச்சி தான். ஆனால் அந்த டைம்ல இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோருயிச்சியை தவிர யாராலுமே வந்து சன் பிரீத்திங்கை கற்றுக்கவே முடியல. அதனால யோருயிச்சி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சன் பிரீத்திங்லேருந்து டெரைவ் பண்ணி வாட்டர் பிரீத்திங், ஃபயர் பிரீத்திங், ஸ்டோன் பிரீத்திங் அப்படின்ட்டு நிறைய ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணி அதை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த டெரிவேட்டிவ் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கற்றுக்க ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த வாட்டர் பிரீத்திங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே ஈஸியாக இருந்ததுனால நிறைய பேர் வந்து வாட்டர் பிரீத்திங் கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில பேர் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போய் அவங்களாவே வந்து புது புது பிரீத்திங் டெக்னிக்ஸை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து வந்தது தான் வந்து இந்த லவ் பிரீத்திங், சவுண்ட் பிரீத்திங், அந்த மாதிரி புதுசாக வந்த பிரீத்திங்ஸ் எல்லாமே. இந்த செங்கோக்கு ஏரால தான் பார்த்தீங்கன்னா நிறைய டீமன் ஸ்லேயர்ஸ்க்கு இந்த டீமன் ஸ்லேயர் மார்க் வர ஆரம்பிச்சது. இந்த மார்க் இருக்கிற ஒரு டீமன் ஸ்லேயரும் பயங்கரம் பவர்ஃபுல். ஈவன் ஒரு ஹை லெவல் டீமன் வந்தாலுமே அவங்களால சோலோவாக சண்டை போடுற அளவுக்கு ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் இதில் இருந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஸ்லேயர் மார்க் இருந்த யாருமே வந்து 25லேருந்து 30 வயசுக்கு மேலே வாழ்ந்ததாகவே கிடையாது, யோருயிச்சியை தவிர. ஸோ இதனால தான் வந்து இந்த செங்கோக்கு ஏராவை எல்லாருமே கோல்டன் ஏரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிறைய டீமன் ஸ்லேயர்ஸ் பிரீத்திங் டெக்னிக்ஸை கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய டீமன் ஸ்லேயர்ஸுக்கு இந்த டீமன் ஸ்லேயர் மார்க் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி அந்த டைமில் எந்த ஒரு அப்பர் லெவல் டீமனும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோருயிச்சிக்கு பயந்து மூசான் வெளியிலேயே வராமல் இருந்த டைம் இந்த செங்கோக்கு ஏரா தான். இந்த செங்கோக்கு ஏரா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீமன் ஸ்லேயர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யோருயிச்சியும் வந்து 80 வயசில் இறந்துடுறாரு. அதே மாதிரி மூசானும் வந்து 12 கீஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஹஷிராஸை சாவடிக்கிறதுக்காகவே வந்து அப்பர் லெவல் டீமன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த செங்கோக்கு ஏரா முடிஞ்சு கிட்டத்தட்ட 400 வருஷம் கழிச்சு தான் இந்த தைஷோ ஏரா வருது. இந்த தைஷோ ஏரா கதையை தான் நம்ம வந்து இப்போ டீமன் ஸ்லேயரில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தைஷோ ஏரா முன்னாடி வரைக்குமே இந்த டீமன் ஸ்லேயர்ஸ் வந்து செம்மையாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த கீஸ் அப்பர் லெவல் அண்ட் லோவர் லெவல் கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த செங்கோக்கு ஏராக்கு அடுத்து வந்த தைஷோ ஏரால தான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான டீமன் ஸ்லேயர்ஸ் அண்ட் அஷிராஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. மெயினாக சொல்ல போனோம்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தாஞ்சிரோ தான் வந்து இந்த டீமன் ஸ்லேயர் மார்க்கை அவைக்கன் பண்ணுறான். அவனுக்கு அப்புறமா தான் நிறைய அஷிராஸ் வந்து இந்த டீமன் ஸ்லேயர் மார்க்கை அவைக்கன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த செங்கோக்கு ஏராவோட கதை. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன். நான் ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயத்தை விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து யோருயிச்சியோட ஃபுல் பேக் ஸ்டோரியை பற்றி போடலான்னு இருக்கேன். அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.